ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. யூஎஸ் எல்லா கண்ட்ரி கூடயும் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கையை விட்டே சொல்லிடலாம். வெனின்சுலா கிட்ட பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சா, ஓகே. கியூபா கிட்ட ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. எல்லா யூரோப் கண்ட்ரிஸ் கிட்டயுமே பிரச்சனை, போருக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு. இஸ்ரேலோட சேர்ந்து ஈரான் கிட்ட இப்போது கரண்ட்டாக ஒரு மிகப்பெரிய போரும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் இன்னொரு கண்ட்ரி, நீங்கள் மட்டும்தான் பிரச்சனை பண்ணீங்களா, நானும் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ட்ரி இறங்கியிருக்கு. தாய்வானை எதிர்த்து சைனா இப்போது அகைன் அவங்களுடைய ப்ராப்ளத்தை பழைய பகையை தீர்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இதுக்கும் என்ன சம்மந்தம், யூஎஸ்க்கு எப்படி இது வந்து பிரச்சனையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். எதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி என்ன கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி இன்ஃபர்மேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தாய்வானை எதுக்கு சைனா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு ட்ரில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சைனாக்கும் தாய்வானுக்கும் என்ன இஷ்யூ? இது வந்து ரொம்ப நாளான ஒரு பிரச்சனை. சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்வான் வந்து எங்கள் கூட சேர்ந்துடணும், சைனாவுடைய சொந்த இடம் தான் வந்து தாய்வான் அப்படின்றத மிக பல வருஷமாக இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. தாய்வான் ரொம்பவே ஒரு சின்ன நாடு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன நாடு தான் வந்து தாய்வான். ஓகேங்களா? சைனா ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட். ஓகேங்களா? சைனா கிட்ட இல்லாததே கிடையாது. ஆனால் தாய்வான் கிட்ட நிறைய விஷயங்கள் இல்லை. ஆனால் அவங்ககிட்ட தாய்வான் கிட்ட என்ன இருக்குது, அப்படி என்ன இருக்குது சைனா கேட்டுக்கிட்டே இருக்காங்க தாய்வானன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த டெக்னாலஜி, சூப்பரான டெக்னாலஜி, வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டெக்னாலஜியுமே இயங்குறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்க சிப்ஸ். இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த சிப்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இது எல்லாமே தாய்வான் கிட்டேருந்து உலகத்துக்கு தேவையான 40% சிப்ஸ் வந்து இந்த தாய்வான் கிட்டேருந்து மட்டும்தான் போகுதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க கிட்ட இருக்க சூப்பர் கம்ப்யூட்டர் வேறு எந்த ஒரு கண்ட்ரிஸ் கிட்டமே இல்லையா. நம்மளுடைய சிப் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபோனில் இருந்து டிவி, லேப்டாப்பில் மட்டும் இல்லாமல் ஈவன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு யூஸ் பண்ணுற சிப் வரைக்குமே இந்த செமிகண்டக்டர் தான் மிக முக்கியமான ஒரு ரோல் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே முக்கால்வாசி தாய்வான் கிட்ட இருந்து மட்டும்தான் பல கண்ட்ரிஸ்க்கு போய்கிட்டு இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தனக்கு வேணும், இந்த ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருக்க ரா மெட்டீரியல்ஸும் சைனாக்கு வேணும். அப்படி சைனாக்கு அது கிடச்சிருச்சுன்னா சைனா தான் வந்து மிகப்பெரிய குளோபல் லீடர்னே சொல்லலாம் டெக்னாலஜி வைஸ். ஸோ அந்த அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கு சைனா வந்து தாய்வானை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாய்வான் இப்போ வரைக்குமே சைனாவால் பிடிக்க முடியலான்னு கேட்டால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. தாய்வானுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது நேட்டோ நாடுகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஃபுல் கண்ட்ரோல் வந்து தாய்வானுக்கு சப்போர்ட் பண்ணும். எதனால் தாய்வானுக்கு இப்போ தெரியுதுங்களா, தாய்வானால் எதனால் எப்படி வந்து சைனாவை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ பெரிய கண்ட்ரி ரஷ்யா வந்து உக்ரைனை இந்த அடி அடித்தாலும் உக்ரைனை ஃபுல்லாக பிடிக்க முடியாததுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் பின்னாடி இருக்க நேட்டோ கண்ட்ரிஸ் தான், யூஎஸ் தான். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இவ்வளோ பெரிய சைனா எவ்வளோ வந்து பிரச்சனை கொடுத்தாலுமே இப்போ வரைக்கும் தாய்வானால் டிஃபெண்ட் பண்ணி நிற்க முடியுதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் யூஎஸோடைய பேக் போன் ஸ்ட்ரென்த்து தான். ஸோ இப்போது எதுக்கு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, யூஎஸ் எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி இப்போ தாய்வானை ப்ராப்ளம் பண்ணால் இப்போ வந்து இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து டாலருக்கு வந்துட்டு இருக்க பிரச்சனை. இப்போ வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே அந்த பக்கம் போகிற ஷிப் எல்லாமே அவங்களுக்கான டோல் ஃபீன்ற மாதிரி பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யுவானில் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டாலர் டீடாலரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற இந்த சமயத்தில் தானும் ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரியான சுச்சுவேஷன் இருக்கும். எல்லா பக்கமும் அவங்களுடைய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கும்போது சடனாக அவங்க பழைய பிரச்சனையை இன்னொருத்தன் கெடுத்தானே எப்படி இருக்கும். அதே சேம் கான்செப்ட் இப்போ சைனா ஆரம்பிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சைனா எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பழைய சூப்பர் சோனிக் J6ன்னு சொல்லப்படுற ஒரு ஃபைட்டர் ஜெட்டை எல்லாமே ட்ரோனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங், ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க நிறைய பழைய ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே ட்ரோனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓப்பனாக. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் தாய்வானை சுற்றி அவங்களுடைய அந்த ஐலாண்டை சுற்றி நிறைய வார் ப்ராக்டிஸ், ரிஹர்சல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க போர்ட்டெல்லாம் எப்படி பிளாக் பண்ணணும், இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரிஹர்சல் இந்த ஐலாண்டை சுற்றி அங்கே வாட்டர் ஸ்டேஜில் மட்டும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் இவங்க கிரவுண்ட்லேயுமே நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்றதுக்கு ஒரு சிம்பாலிக் அறிகுறியாக நம்ம எதை எடுத்துக்கலாம்னா, இந்த மாதிரியான அவங்களுடைய வார் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு கண்ட்ரி வார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்ல போகிறது என்னென்னா, இப்போ தாய்வானை அட்டாக் பண்ணால் இருக்கிற எல்லா டெக் ஜெயிண்ட்டுமே அடி வாங்குவாங்க, எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியுமே வந்து அடி வாங்கும்.
எதை வேணால் எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற சிப் முதற்கொண்டு, அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற, ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் முதற்கொண்டு யூஸ் பண்ணுற அந்த சிப் உடைய ஃபுல் 40% ஆஃப் கெப்பாசிட்டி தாய்வான் கிட்ட இருந்து மட்டுமே வருது. தாய்வான்னா மோஸ்ட்லி ரொம்ப சின்னது. ஒரு தமிழ்நாட்டோட சின்னதான ஒரு கண்ட்ரி தான் வந்து தாய்வான். ஓகேங்களா? பட் ஆனால் ரஷ்யா, சைனா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கண்ட்ரி. அவங்க இப்போ தாய்வானை பிடிச்சிட்டாங்கன்னா, ஆல்ரெடி ரேர் எர்த் மினரல்ஸ் நிறையா இருக்கிறது சைனா கிட்ட மட்டும்தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் யூஸ் பண்ணுறது, இந்த பேட்டரிஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா அந்த ஒரு ரா மெட்டீரியல்ஸ் இருக்கிறது வந்து சைனா கிட்ட தான். இப்போ தாய்வானையும் பிடிச்சிட்டாங்கன்னா செமிகண்டக்டர் செய்ய வேண்டிய அந்த ரா மெட்டீரியல்ஸும் இவங்களுக்கு போயிடும். போச்சுன்னா நம்ம எல்லாருமே, எல்லா கண்ட்ரியுமே சைனாவை நாடி மட்டும்தான் இருக்க முடியும். குளோபல் ஜெயிண்ட் யூஎஸை தாண்டி சைனா வளர்கிறதுக்கு ரொம்பவே அதிகமாக வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் இப்போது இந்த கண்டிஷன். இப்போ கரண்ட்டாக உலகத்தில் இதுதான் கண்டிஷன். எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்கலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே சரி வரணும், எப்போ வரும்ன்றது தெரியாது. ஸோ இதுதான் தனக்கான பாயிண்ட், தனக்கான டைம் இதுதான் சொல்லிட்டு சைனாவும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாங்க, இவங்களும் வந்து வார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு. ஆல்ரெடி உலகத்தில் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்தில் எங்கெங்கெல்லாம் வார் போயிட்டு இருக்குன்னா, கியூபாவில் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, வார் நடந்துகிட்டு இருக்குது, பல மக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஏமன் நாட்டிலேருந்து ஹவுதிஸ் வாரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஈரானுக்கு சப்போர்ட்டாக. அதே மாதிரி ஈரான் வார் போய்கிட்டு இருக்கு. இஸ்ரேலிருந்து மக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. ஈரானில் இருக்க பல லட்சம் மக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. யூஎஸ் வந்து அவங்களுடைய ஃபோர்ஸை வந்து கிரவுண்ட் வழியாக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்க ஐலாண்டை பிடிக்கிறதுக்கு ஈரானுக்கு எதிராக. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ சைனாவும் வந்து ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் சைலண்ட்டாக நீங்களாம் ஓரமாக போய் விளாடுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன பசங்க 2 பேர் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு தாண்டி அங்கே இருக்க மக்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இவங்க இன்னமுமே பிரச்சனைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன எக்ஸ்கலேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேர்ல்டு அன்சர்டனாக இருக்க இந்த சுச்சுவேஷத்தில் சேஃபாக இருங்க. என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி ஆகணும். பண்ணணுன்றதுக்கு ரீசன் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். நான் எதையும் ப்ரமோஷன் பண்ண போகிறதில்ல. பட் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து இருக்கிறதுல ரொம்ப நல்ல வாய்ப்பாக நம்ம பார்த்தாலுமே பல பேர் அங்கே இறந்துக்கிட்டும் இருக்காங்க. பட் அதுக்காக நம்மளும் எதுவும் பண்ணாமே இருக்க முடியாது. இது ஒரு ப்ராப்பரான சுச்சுவேஷன் எனக்கு படுது. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே பண்ணணுமோ அதை பார்த்து உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் நான் அவங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பட் இது மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.